அனைவருக்கும் வணக்கம். நாம் அவ்வப்போது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த நல்ல விடயங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். சிலவற்றை என்ன காரணம் என்று தெரியாமலே நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஏன், எதற்கு, எப்படி? இந்த வினா நம்மில் எழுந்தபடியாகவே இருக்கிறது. அதற்கான விளக்கத்தை தெரிந்தான பிறகு, அடடே, அப்படியா, இதுவரையிலும் தெரியாமல் போய்விட்டதே என்று நாம் மலைப்பதும் உண்டு. பொதுவாக வழிபாடுகளிலே, ஆலயங்களிலே சங்குநாதம் மற்றும் மணி ஓசை என்பது பிரதானமாக ஆக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஹிந்து ஆலயங்களிலே சங்குநாதம் முழங்கி பூசை செய்வதும் மணி ஓசை எழுப்பி பூசை செய்வதும் வழக்கமாக இருக்கிறது. இதனோடு கூட நாதஸ்வரம், தவில் போன்ற வாத்திய கருவிகளை இசைத்து ஓதுவார்கள். தேவாரம், திருவாசகம் பண்ணாக எடுத்து பாட ஒரு மெய்மறந்த சூழல் உருவாக்கப்பட்டு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் கூட மணி ஓசை ஒலிக்கப்படுகிறது. புத்தர் வழிபாடுகளை செய்யக்கூடிய பௌத்த மடாலயங்களிலும் கூட இப்படிப்பட்ட மணி ஓசை எழுப்புவதை பார்க்க முடிகிறது. எத்தனை பேர் இந்த மணி ஓசையை பயன்படுத்துகிறார் என்றால் அதில் நிச்சயம் ஏதாவது ஒரு பொருள் இருக்கத்தானே வேண்டும். அப்படி என்னதான் இதில் இருக்கிறது? இதை பற்றி நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருந்த கருத்துக்கள் என்ன என்பதை பற்றி இன்று நாம் இந்த பதிவிலே சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். சங்கு, மணி இந்து ஆலயங்களிலே பிரதானமான வழிபாடு பொருளாக இந்த சங்கு என்பது பயன்படுத்தப்படுகிறது. சங்கு நாதம் முழங்கப்படுகிறது. இதோ இப்படித்தான் இந்த ஓசை. இந்த நாதத்திலே ஏதோ ஒரு அதிசயமான அதிர்வு இருக்கத்தான் செய்கிறது. இந்த ஓசையை கேட்கும் போது நம்முடைய தலைக்குள்ளே ஒரு வினோதமான ரீங்காரம் எழுகிறது. இந்த சங்கு என்பது கடலிலே வாழக்கூடிய ஒரு உயிரினத்தின் ஓடு. இந்த ஓட்டை பிரதானப்படுத்தி சங்குநாதத்தை கிளப்புகிறார்கள். பட்டினத்து பிள்ளையாரும் இந்த சங்கை பெருமைப்படுத்தி பாடுகிறார். முதற்சங்கம் அமுதூட்டும், மெய்குழலால் ஆசை நடுச்சங்கம் நல்விளங்கு போட்டும், கடைச்சங்கம் ஆம்போது அது போதும், அம்மட்டோ இம்மட்டோ நாம் பூமி வாழ்ந்த நலம் என்று பாடுகிறார். முதற்சங்கம் அமுதூட்டும். குழந்தைகளுக்கு அந்நாளிலே சிறிய சங்குகளை கொண்டு பால், மருந்து ஆகியவற்றை புகட்டினார்கள். இதற்கு பாலாடை என்றும் பெயர். இந்த முதற்சங்கு குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. பால் மற்றும் உணவை இந்த சங்கை கொண்டே புகட்டினார்கள். இப்போது இருப்பதை போல குப்பிகளிலே தயாரித்து வைக்கக்கூடிய பொருளிலே உணவை ஊட்டுவது அன்று இல்லை. சங்கு கொண்டே புகட்டினார்கள். அதன் பிறகு திருமணமாகும் வேளையிலே ஒரு பெண் பூப்பெய்திய போதும் திருமணம் முடிக்கும் போதும் சங்குநாதம் முழங்கி அவருடைய புதிய வாழ்க்கைக்கு ஒரு கட்டியம் கூறி தொடங்கி வைத்தார்கள். திருமணத்திலே சங்குநாதம் முழங்கப்பட்டது. எல்லாம் முடிந்தது, ஆயுட்காலம் தீர்ந்துவிட்டது, மரணம் வந்துவிட்டது என்கிற போது கடைசியாகவும் இந்த சங்கு ஒரு முறை ஊதப்படுகிறது. இதை குறிக்கும் விதமாகவே பட்டினத்து பிள்ளையார் இந்த பாடலை பாடினார். முதற்சங்கம் அமுதூட்டும், மொய்குழலால் ஆசை நடுச்சங்கம் நல்விலங்கு போட்டும், கடைச்சங்கம் ஆம்போது அது போதும், அம்மட்டோ இம்மட்டோ நாம் பூமி வாழ்ந்த நாள்
3 முறை சங்கொலிப்பதிலேயே நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. இந்த சங்கு அதன் உள்ளே சுழியாக 2-3 பிரிவுகள் இருக்கும். இதிலே வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு என்கிற பெயரிலும் சங்குகள் இருக்கின்றன. வலம்புரி சங்கு பிரதானமானது என்று குறிப்பிடுவார்கள். வலம்புரி சங்கின் ஓசை சற்று வித்தியாசமாக இருக்கும். இடம்புரி சங்கு, வலம்புரி சங்கு என்கிற 2 வகையான சங்குகளும் அந்நாளிலே பயன்படுத்தினார்கள். போர்க்களத்திலே மகாபாரத யுத்தம் தொடங்கிய போது பாஞ்சசன்யம் என்கிற தன்னுடைய சங்கை ஊதி பகவான் கிருஷ்ணர் மகாபாரத போரை தொடங்கி வைத்தார் என்று மகாபாரத கதையிலே பார்க்கிறோம். அந்நாளிலே போர் தொடங்குவதற்கு அடையாளமாக சங்கு ஊதினார்கள். போர் முடியும் போதும் சங்கு ஊதி போரை நிறுத்தினார்கள். இடையிலே உணவு இடைவேளை என்கிற போதும் சங்கு ஒலிக்கப்பட்டது. அதன் பிறகு தொழிற்சாலைகளிலே பணி தொடங்குவதின் அடையாளமாக பட்டுச்சங்கு என்கிற சங்கு ஊதப்பட்டது. பணி முடிந்துவிட்டதன் அடையாளமாகவும் இந்த சங்கு ஊதப்பட்டது. இதற்கிடையிலே தொழிற்சாலையிலே ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்பட்டுவிட்டால் அபாயத்தை அறிவிக்கும்படியாக சங்கு ஒலிக்கப்பட்டது. 2வது உலகப் போர் தீவிரமாக நடந்து கொண்டிருந்த காலம். நமது தேசத்திலே முதியவர்களுக்கு இது சரியாக தெரியும். அதை பற்றி சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்கே தடை உத்தரவு என்பது போர்க்காலத்திலே பிறப்பிக்கப்பட்டு யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று நியமித்தார்கள். அப்போது அபாயகரமான சூழல் வரும்போது சங்கு ஒலிக்கும். அதன் பிறகு மறுபடியும் சங்கு ஒலிக்கும் போது அபாயம் நீங்கிவிட்டதை அறிவிப்பார்கள். மக்கள் கடைகளுக்கு சென்று தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு மறுபடியும் இல்லங்களுக்குள்ளே சென்று முடக்கிக் கொள்வார்கள். ஊரடங்கின் தொடக்கத்தையும் ஊரடங்கின் முடிவையும் சங்கை ஒலித்து அறிவித்தார்கள். இந்த சங்கு ஊது சங்கு என்று பயன்படுகிறது. இதன்றியும் இந்த சங்கு மிகவும் மகத்துவமான மருத்துவ குணங்களை கொண்டிருக்கிறது. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்று சொல்லுவார்கள். உயர்குலத்திலே பிறந்தவர்கள் என்ன துன்பங்கள் வந்தாலும் தங்களுடைய மேன்மைத்தன்மை குறையாமல் இருப்பார்கள். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்று வள்ளுவ பெருந்தகை இந்த சங்கின் பெருமையை பற்றி கூறுகிறார். இந்த சங்கிலிருந்து சங்கு பஸ்பம் என்பது தயாரிக்கப்படுகிறது. இந்த சங்கு பஸ்பம் என்பது பலவிதமான நோய் தொற்றுக்களை குணப்படுத்தக்கூடியது. குறிப்பாக மூத்திரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க வல்லது. உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடியது. ஆண்மை குறைபாட்டை தவிர்க்கக்கூடியது. பெண்களுக்கு ஏற்படும் சிக்கல்களை தீர்க்க வல்லது. சித்த மருத்துவத்திலே சங்கு பஸ்பம் என்பது சிலாஜத்து பஸ்பத்தோடு இணைத்து கொடுக்கப்படுகிறது. இது சூட்டை தணிக்கிற காரணத்தால் மூல நோய்க்கும் கூட இதை மருந்தாக பயன்படுத்துவது உண்டு. இத்தனை பெருமைகள் கொண்ட சங்கை ஊதுவதற்கு மாத்திரமல்ல, மருந்தாகவும் பயன்படுத்திக் கொள் என்று நமக்கு நினைவுபடுத்துவதற்காக ஆலயங்களிலே அன்றாடம் சங்குநாதம் முழங்கப்பட்டது. அடுத்து மணி. வெண்கலத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த மணி பிரம்மாண்டமாக ஆலயத்தின் முகப்பிலே கட்டியிருக்கும். பூசை வேளைகளிலே இந்த மணியை ஒலிக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த சுனாதம் அடடா ஆனந்தமயமானது. அந்த ஓசையையும் இப்போது சற்று கேட்போமே. ஒருமுறை சங்கொலித்து சிறிது நேரம் அதன் ரீங்காரம் அடங்கிய பிறகு மறுபடியும் சங்கொலித்து இப்படியாக அடுத்தடுத்து நிகழ்த்தக்கூடிய சங்கொலியின் காரணமாகவும் மணி ஓசையின் காரணமாகவும் மனிதர்களுக்குள்ளே ஒரு புதுமையான அதிர்வலைகள் ஏற்படுகின்றன. பொதுவாக மனிதர்கள் உடலிலே நேர்மறை மற்றும் எதிர்மறை அதிர்வுகள் இருக்கும். இந்த சங்குநாதம் மற்றும் மணி ஓசை தொடர்ந்து கேட்க கேட்க உடலிலே தேங்கியிருந்த எதிர்மறை அதிர்வுகள் நீங்கிவிடும். திபெத்திய லாமாக்கள் ஒரு சிறிய கிண்ணத்தை வைத்து அதிலிருந்து ஓசையை கிளப்பி ஒரு அதிர்வலைகளை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். இந்த ஓசைகள் காரணமாக நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய எதிர்மறை
விளைவுகள் நம்மை விட்டு நீங்கிவிடும் என்பது கொள்கை. இந்த சங்கு மற்றும் மணி ஆகிய இந்த இரண்டு ஓசைகளையும் தினசரியும் நாம் கேட்டு வரும்போது நமக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி எழுகிறது. உடலிலே மனதிலே தேங்கிவிட்ட எதிர்மறை அதிர்வுகள் நீங்கி போகின்றன. நாம் புதுப்பிக்கப்பட்டவர்களாக மாறிவிடுகிறோம். இத்தனை நல்ல மகத்துவங்களை கொண்ட இந்த சங்கையும் மணியையும் நம்முடைய முன்னோர்கள் தெரிந்தெடுத்து நம்முடைய வழிபாட்டிற்காகவும் மருத்துவத்திற்காகவும் கொடுத்திருக்கிறார்கள் என்றால், நம்முடைய முன்னோர்களின் தீர்க்க தரிசனம், தீர்க்க ஆலோசனை, சிறந்த மெய்யறிவு இவற்றை மெச்சாமல் இருக்க முடியாது. மூத்தோர் சொல் வார்த்தை அமிழ்தம், அதை இகழ்ந்தவர் நற்கதி பெறமாட்டார் என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அருமை சகோதர சகோதரிகளே, பொதுவாக நம்முடைய முன்னோர்கள் சிலவற்றை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதை நாம் பெரிதாக மதிப்பதில்லை. அவற்றை நாம் விசாரணை செய்து கேவலமாக பேசக்கூடிய நிலையும் கூட காணப்படுகிறது. நமக்கு தெரியவில்லை என்பதற்காக அந்த ஒன்று பொய் என்று ஆகிவிடாது. முன்னோர்களின் வார்த்தையை போற்றுவோம், நற்கதி பெற்று வாழ்வோம் என்பதை சொல்லி இன்றைக்கு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.